கருஞ்சீரகம். வேறு பெயர்கள் அரணம், உபகுஞ்சிகை. இது இந்தியாவில் ஏறக்குறைய எல்லா பக்கங்களிலும் பயிராகும். இது உறுப்புகள் இடை, சுவை, கைப்பு தன்மை, வெப்பம், வீரியம் உள்ளது. செய்கை அகற்று வாயகற்றி சிறுநீர் பெருக்கும், புது உண்டாக்கும், பால் பெருக்கும், புழுக்கொள்ளும், பசி தூண்டும், புழுக்கொள்ளும், வறட்சி அகற்றும். மண்டை கரைப்பான், புண், உச்சூடு, தலைநோய், கண் நோய் இவைகளுக்கு. பிறகு வயிற்று குறுமல், குன்மம், மார்பு வலி, இருமல், வாந்தி, போக்காலம், வீக்கம், காமலை அவர்களுக்கு கருஞ்சீரகத்தால் நீங்கும். இதன் பொடியை காடியுடன் கலந்து உட்கொள்ள குடலில் உள்ள புழுக்கள் வெளிப்படும். இது 7 நாள் வரையில் காலை மாலை 2 கிராம் அளவு வைத்திய நாய் பிடிக்கு, இதர மஞ்சி பிடிக்கு இவற்றின் மஞ்சி தீர கொடுக்கலாம். நெச்சிக்கொடியுடன் இதன் பொடியை கூட்டி கொடுக்க மேக பிடிப்பு, சுரம் சுட்டு வருகிறது சரியாகும். இதை வெந்நீர் விட்டு அரைத்து தலைவலி, கீழ் வீக்கம், உடல் வீக்கம் இவைகளுக்கு மேற்பூச்சா பூச குணம் உண்டு. இதனை காடி விட்டு அரைத்து படைகளுக்கும் பூசலாம். பசுவின் நீர் அல்லது சிறுவில் நீர் விட்டு அரைத்து வீக்கத்துக்கு பூச குணம் உண்டு. தேன் விட்டு அரைத்து உள்ளே பிச்சை வரும் வலிக்கு பூசலாம். இதை ஆற்று சுமத்தி சாறு விட்டு அரைத்து இருபக்க விழாமல் பூச குடலில் இருக்க புழுக்கள் எல்லாம் வெளிப்படும். இதை அரைத்து நல்ல நீரில் குளிர்த்தி கரப்பான் சிறந்தவர்களுக்கு பூசை நன்மை தரும். இதன் பொடியை தேன் அல்லது நீரில் கலந்து கொடுக்க மூச்சு முட்டல் நீங்கும். மோருடன் கலந்து கொடுக்க விடாத விற்கள் தீரும். சூதகத்தில் சூதக சூளை இவர்களுக்கு 1 கிராம் அல்லது 2 கிராம் இதை கொடுக்கலாம். இதை தீநீர் தடுக்க முகர்ந்தாலும் பூசினாலும் குளிச்சினால் வரும் தலைநோய், மூக்கு நீர் வடிதல், மரபை பெற்ற வலி, இடுப்பு வலி நீங்கும். இதன் தைலத்தை வெற்றிலில் பூசி தின்ன ஆண்மை பெருக்கும். ஆண் குறியில் பூச குறி வலுவடையும்.